அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன கண்டென்ட் பார்க்க போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக நம்ம OnePlus Buds 3 ரிவ்யூ பண்ணி போட்டிருப்போம். அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆப் கண்ட்ரோலுக்கு நம்ம செப்பரேட்டாக வீடியோ வந்து போடுறோம்னு சொல்லியிருப்போம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஆப் கண்ட்ரோல் எப்படி இருக்குது OnePlus Buds 3 அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே என்னென்றது கிளியராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோ எப்படி இருக்குன்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் இந்த OnePlus Buds 3 வாங்க போறாங்கன்னா அவங்களுக்கு லாஸ்டா நம்ம போட்ட ரிவ்யூ வீடியோவும் பிளஸ் இந்த ஆப் கண்ட்ரோல் எப்படி இருக்கு எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிற ஹே மெலடின்ற ஆப் அவங்களுடைய OnePlusோட அஃபிஷியலான ஆப் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் பேர் பண்ணுறப்ப மட்டும் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன பண்ணுன்றது. பட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கேஸை வந்து ஓப்பன் பண்ணாலே போதும், டைரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், டைரெக்டாக கனெக்ட் ஆயிடுச்சு. இதில் இருக்கிற ஒரு ஆப்ஷன்ஸையும் நம்ம இப்போ கிளியராக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது சார்ஜிங் கேஸோட பேட்ரி லெவல் இண்டிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே லெஃப்ட் அண்ட் ரைட், ஸோ பட்ஸோட சார்ஜிங்கோட இண்டிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா நாய்ஸ் கண்ட்ரோல். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் அண்ட் தென் டிரான்ஸ்பரன்சி ஆஃப் 3 மோட் இருக்குது. டிரான்ஸ்பரன்சி ஒன்றும் இல்லை, டிரான்ஸ்பரன்சியும் ஆல் ஆஃபும் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதையுமே வந்து ரெடியூஸ் பண்ணாது. டைரெக்டாக நீங்கள் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அண்ட் தென் நீங்கள் என்ன ஹியர் பண்ணுறீங்களோ அதோட சேர்ந்து உங்களுக்கு கேட்கும். ஓகேங்களா? நாய்ஸ் கேன்சலேஷன் போகிறப்போ உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஹியர் பண்ணுறீங்களோ அதை மட்டும் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா சவுண்ட் மாஸ்டர் EQ. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன மோட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஈக்குவலைசர் மாதிரி தான். கஸ்டமாக நீங்கள் ஈக்குவலைசர் க்ரியேட் பண்ணனாலும் நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு நேம் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே இருக்க பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு ஹைலைட்டான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், பேஸ் வேவ்ன்றது. இது நான் மஸ்ட்டு உங்களை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீக் ஸ்ட்ராங்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக பேஸே இருக்காது. நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பேஸ் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பேஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியே ஆகணும், பயங்கர ஒரு பாசிட்டிவ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹையாக இல்லாமல் உங்களுக்கு பக்காவான ஒரு கிளாரிட்டியில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பேஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நான் எப்போவுமே வந்து பேஸ் லவர்ன்றதுனால ஃபுல்லாக 5 வச்சு தான் கேட்பேன். நீங்கள் வேணால் 3 இல்லை 2, 4 ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சூட் ஆகுதோ நீங்கள் ஒரு வாட்டி கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இந்த சவுண்ட் மாஸ்டர் EQன்ற இந்த செட்டிங்கில் இருக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கோல்டன் சவுண்ட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், கெட் ஸ்டூடியோ குவாலிட்டி சவுண்ட் கஸ்டமைஸ்டு டு யுவர் இயர் கேனல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஹியரிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நான் இனிஷியலாக வந்து இதை வந்து செக் பண்ணாமல் நான் அப்படியே டைரெக்டாக ஹியர் பண்ணிவிட்டேன். நீங்கள் வாங்கினீங்கன்னா மறக்காமல் இந்த கோல்டன் சவுண்டில் போயிட்டு ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டு உங்களுடைய பட்ஸை நீங்கள் காதில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். காதில் வச்சுட்டிங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டெமோ காட்டுறேன். நீங்கள் காதில் வச்சுட்டு கேனல் ஸ்கேன் கொடுத்துருங்க. உங்களோட இயரோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி இதை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தென் இங்கே இருக்குது ஹியரிங் டெஸ்ட். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணோம். நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா போதும், நம்மளுடைய இயரோட ஷேப் எல்லாத்தையுமே ப்ராப்பராக வந்து ஸ்கேன் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு வந்து சவுண்டு கேட்குது என்னுடைய இயரில், ஏன்னா நான் இப்போ வந்து ஸ்கேன் கொடுத்ததுனால. ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும், நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்க ஒரு பீப் சவுண்ட் கேட்கும் உங்களுக்கு. ஸோ எல்லாம் கொடுத்துட்டோன்னா ஜென்ரேட் ஸ்கீம் கொடுத்தீங்கன்னா போதும், எ சவுண்ட் பூஸ்ட் ஸ்கீம் வில் பி ஜென்ரேட்டட். ஸோ உங்களுடைய டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போது நீங்கள் வியர் பண்ண உங்களுடைய இயரோட கேனல் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பக்காவாக இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணுறதுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டரும் இதையும் கிளியராக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை ப்ளே பண்ணி பார்த்தா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் எக்ஸாக்டாக என்னன்றதை ஃபீல் பண்ண முடியும். மைல்டான டிஃப்ரென்ஸை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். பட் நீங்கள் அதை ஹியர் பண்ணுறப்போ சீரியஸ்லி சூப்பரான ஒரு விஷயமா எனக்கு தெரிஞ்சுது. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய, அதாவது வந்து நீங்கள் மல்டிபிள், இப்போ உங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே நிறைய பேர் இந்த பட்ஸை யூஸ் பண்ணோன்னா எல்லாரோடது ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுடைய நேமை எடிட் பண்ணி மாற்றிட்டு ஸோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணி அப்ளை பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். இது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீச்சர் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். தென் OnePlus 3D ஆடியோ. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் 3Dன்றது ஸ்பெஷல் ஆடியோ. ஸோ எல்லா பக்கமும் வந்து சரௌண்ட் சவுண்ட் வர மாதிரியான ஒரு செட்டிங் இது. இந்த ஒரு ஃபீச்சர் நம்ம எல்லா இடத்துலையுமே கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வர எல்லா பட்ஸ்லையுமே உங்களுக்கு இந்த ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் ஆடியோ, உங்களுக்கு சரௌண்ட் சவுண்டிங் ஃபுல்லாக எல்லா பக்கமும் இருந்து உங்களுக்கு சவுண்ட் வர மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும்.
ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் இருக்குது இதில். அண்ட் இதெல்லாம் ஹெட் ட்ராக்கிங் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சாம்சங்கோட பட்ஸ் 2 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் ட்ராக்கிங் இருக்கும். ஹெட் ட்ராக்கிங்னா ஒன்றும் இல்லை, அடிஷ்னலாக இந்த 3D ஆடியோக்கு கூடவே ஹெட் ட்ராக்கிங் கொடுத்தாங்க. நீங்கள் தலையை எந்த பக்கம் மூவ் பண்ணுறீங்களோ அந்த பக்கம் வந்து ஆடியோ வர மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அந்த ஒரு ஆப்ஷன் இதில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை நோட்டீஸ் பண்ணியிருந்தேன் சாம்சங் பட்ஸ் 2 ப்ரோ யூஸ் பண்ணுறதுனால சொல்கிறேன். தென் கேம் மோடு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுடைய ஆடியோ அண்ட் வீடியோ இதை எல்லாத்தையுமே லேக் வந்து ரெடியூஸ் ஆகுறது, ஒரு ஸ்மூத்தரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுக்காக அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறமா உங்களோட டியூவல் கனெக்ஷன். ஸோ அட் அ டைமில் 2 டிவைஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு இன்பிட்வீனில் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள். அண்ட் இந்த ஆப்ஷன் மோஸ்ட்லி நீங்கள் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இது எடுத்தாலே ப்ளே இல்லை பாஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது ஒரு பட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே வந்து கடுப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த செட்டிங்கை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் இயர்பட் ஃபிட் டெஸ்ட், இது நம்ம சாம்சங்கோட ஆப்லேயுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு மறக்காமல் என்ன பண்ணி கேட்டீங்கன்னா, நீங்கள் காதில் வேர் பண்ணோன்னே இது செக் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே பக்காவான ஒரு குட்டுன்ற மாதிரி வந்ததுன்னா நீங்கள் கரெக்டாக ஃபிட் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ தான் உங்களுக்கு சவுண்டோட குவாலிட்டி இன்னுமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்து தெரிஞ்சிருக்கோம், வெறும் ஆவரேஜ் தான் காட்டுது எனக்கு ஃபிட் இப்போது. ஏன்னா இது தெரியாமல் நம்ம பாட்டு சாங்ஸ் கேட்டுட்டு இருந்தாலும் அதோட ஃபீல் ரொம்ப கம்மியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குட் வந்துருச்சு. ஸோ ஃபிட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பில் இவங்க கொடுத்துருக்குற செட்டிங்ஸ் இது மட்டும்தான். இதில் எனக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நாய்ஸ் கேன்சலேஷனில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு இதில் அடிஷ்னலான ஆப்ஷன்ஸ் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாய்ஸ் கண்ட்ரோல் வந்து எந்த அளவுக்கு வேணும், ஸோ ஹையாக வேணுமா, மாடரேட்டாக, லோவாக, ஸ்மார்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு வந்து எந்த பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி என்வரான்மெண்ட் உங்களுக்கு சுற்றி எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிடெக்ட் பண்ணி அது பெஸ்ட்டான ஒரு செட்டிங்காக கொடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ரொம்ப இதை வேணால் ஹை போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது என்ன தான் நாய்ஸ் கேன்சலேஷன் ஹை இந்த மாதிரியான செட்டிங்ஸ்லாம் இருந்தாலும் நாய்ஸ் கேன்சலேஷன் உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது. பட் மேஜர் நெகட்டிவாக நம்ம பார்க்க முடியாது. நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. பட் நான் பட்ஸ் 2 ப்ரோ யூஸ் பண்ணுறதுனால சொல்கிறேன், நாய்ஸ் கேன்சலேஷன் அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ டெஃபினட்டாக உங்களுக்கு கொஞ்சம் இன்னுமே ஒரு பெட்டரான ஒரு பண்ணியிருக்கலான்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லுவேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்போட என்டையர் கண்ட்ரோல். அண்ட் நம்ம மிவியில் பண்ண மாதிரி இதில் ஏதாவது இருக்கான்றதை செக் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், இப்போ நான் நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 3D பார்ஷியல் ஆடியோவும் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மினிமைஸ் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மினிமைஸ் பண்ணிட்டு சும்மா யூடியூப்பில் போய்ட்டு ஏதாவது ப்ளே பண்ணுறேன். திரும்ப நான் இதில் போகிறேன். எந்த செட்டிங்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கலை. அதே மாதிரி ஆப் எந்த ஒரு ஸ்டக்கும் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நான் இதை வந்து பேக்ரவுண்டும் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏதாவது ஒரு வீடியோ ப்ளே பண்ணிட்டு இப்போ திரும்ப நான் போய் பார்க்குறேன். ஸோ லோட் ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் நம்ம என்ன இருந்ததோ அது அப்படியே இங்கே வந்து ரைட்டன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் நம்ம மிவியில் ஆகலைன்னு சொல்லி பயங்கரமாக வந்து ஒரு நெகட்டிவாக சொல்லியிருக்கோம். அண்ட் இதுலேயுமே சாம்சங்கில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபீச்சர் எனக்கு மோஸ்ட்லி நான் ரெகுலராக அதை யூஸ் பண்ணுறதுனால அந்த ஃபீச்சர் பயங்கரமாக நான் இந்த பட்ஸை யூஸ் பண்ணுறப்ப மிஸ் பண்ணியிருந்தேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இப்போ நான் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிவிட்டு நான் ஒரு சாங்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் நான் ஹியர் பண்ணுறேன்னா எனக்கு ஆப்போசிட்டில் வந்து யாராச்சும் என் கூட பேசினாங்கன்னு வைங்களேன், நான் பதிலுக்கு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணேன்னு வைங்களேன், பேச ஆரம்பித்தாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சாம்சங்கில் ஆம்பியன்ட் மோட் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வாய்ஸ் டிடெக்ட் ஆனாலே அது ஆம்பியன்ட் மோட் போயிடும். ஸோ நான் கேட்டுட்ருக்க ஆடியோ அப்படியே வந்து வால்யூம் லெவல் ரெடியூஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது கேட்கும், நான் என்ன பேசுகிறதும் கிளியராக இருக்கும். பட் இதில் அந்த ஆப்ஷன் கிடையாது, தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இதையெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதுதான் இந்த கம்ப்ளீட்டாக இந்த பட்ஸ் 3 OnePlusோட பட்ஸ் 3ல் இருக்கிற ஆப்பில் கொடுத்துருக்க கண்ட்ரோல் செட்டிங்ஸ் எல்லாமே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறீங்களா இல்லையான்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நீங்கள் வேறு ஏதாச்சும் பட்ஸை யூஸ் பண்ணும்போது OnePlusலேயே இருக்கிறது, அப்போது இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுது, ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்றது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் அழுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.